ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜ்ரா சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா முடக்கத்தான் கீரை. ஸோ முடக்கத்தான் கீரைங்கிறது கண்டிப்பாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த கீரையை வச்சு தான் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபிங்கிறது ஒரு மெடிசனாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஸோ இந்த கீரையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஒரு சில நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். அதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்து நல்ல வெறும் கடாயில் வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த முடக்கத்தான் கீரை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அந்த காலத்துலலாம் பெரியவங்க இதில் அடை, தோசை, சூப்பு இந்த மாதிரியெல்லாம் நிறைய வச்சு சாப்பிட்ருப்பாங்க. ஸோ இப்போல்லாம் நம்ம அதை சாப்பிட்றத விட்டுட்டோம். அதனால் நம்ம ஹாஸ்பிட்டல், அதாவது அடிக்கடி ஒரு சின்ன வலி அப்படின்னாலும் நம்ம டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மருத்துவம் கூட நிறைந்த ஆரோக்கியமான உணவுகளை நம்ம திரும்ப எடுத்துக்கிறோம் அப்படின்னா தான் நம்மளோட ஹெல்த் எப்பயுமே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 வயசுலேருந்தே எல்லாத்துக்குமே கை கால் வலி, முழங்கால் வலி, அதாவது இடுப்பு வலி, முதுகு வலின்னு எல்லா வலியுமே வருது. ஸோ அதை தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். ஹாஸ்பிட்டலுக்கு போகாமையே நம்ம ஓரளவுக்கு நம்ம வீட்டிலையே சரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான உணவுகளை நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ மிளகு ஜீரகமும் நல்லா வறுத்து எடுத்துட்டேன். ஸோ அதோடு பார்த்திங்கன்னா அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் சேர்த்து ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதோட ஒரு 10-20 பல் பூண்டு, பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு இருக்கும் பூண்டு. ஸோ அந்த பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு மருந்து குழம்புனே சொல்லலாம். இப்போது புதுசாக குழந்த டெலிவரி பிரசவம் ஆகுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு 4-5 நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பத்திய குழம்பு வச்சு தருவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி கூட இந்த குழம்பு அவங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே உடம்பு நல்லது உடம்புக்கு. ஸோ இந்த முடக்கத்தான் கீரை பார்த்திங்கன்னா என்னென்னத்துக்கெல்லாம் நல்லதுன்னா மூட்டு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, அதாவது நமக்கு உடம்புல எங்கெங்கெல்லாம் எலும்பு ஜாயிண்ட் ஆகுதோ ஸோ அங்கெல்லாம் நமக்கு பெயின் வரும் இல்லையா? ஸோ அது எல்லாத்துக்குமே இது ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி எடுத்தாச்சு. இப்போ அதே எண்ணெயில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த முடக்கத்தான் கீரையை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். கீரை நிறம் மாறாமல் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வதக்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் லேடிஸ்க்கு இது ரொம்பவே நல்லது. ஒரு சிலருக்கு பீரியட்ஸ் சரியாக வராது, இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க இந்த கீரையை வாரத்தில் ஒரு முறை சாப்பிடும்போது பீரியட்ஸ் சரியாக உங்களுக்கு வரும். ஸோ அதுக்காக இந்த கீரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா டேண்ட்ரஃப். ஸோ இந்த டேண்ட்ரஃப் அப்படிங்கிறது இப்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே டேண்ட்ரஃப் வருது. ஸோ அந்த டேண்ட்ரஃப்க்கு இது ரொம்ப நல்லது. இந்த கீரையை நம்ம ஒரு சாராக எடுத்து தலையில் அப்ளை பண்ணுறதுனால அந்த டேண்ட்ரஃப் சுத்தமாக போகுது. ஹேர் ஃபாலுக்குமே இது ரொம்பவே நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா ஆறுனது வெங்காயம் தக்காளி இந்த பூண்டு எல்லாமே ஆறிடுச்சு. ஸோ அந்த மிளகு ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா புளி நான் கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே இப்போது நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது கூடவே வதங்கின அந்த கீரையும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த குழம்பு கண்டிப்பாக சாப்பிடும்போது கொஞ்சம் கசப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்பவே ஹெல்த்தியானது. கண்டிப்பாக ஒரு முறையாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டானதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ரொம்ப உடம்புக்கு நல்லது.
புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதில் வந்து இப்போ நான் அரைச்ச அந்த விழுதை வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து எனக்கு தேவையான அளவு தண்ணி வந்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இது வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ நம்ம மீன் குழம்பு புளிக்குழம்புக்கெல்லாம் இந்த மாதிரி புளி கரைச்சி வச்சுப்போம் இல்லையா, புளி கரைச்சி மசாலா சேர்ப்போம். ஸோ அதே போல் தான், ஆனால் இதில் நம்ம தேங்காய்லாம் சேர்த்த கிடையாது. வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகு, ஜீரகம் இதை அரைச்சி சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து புளியோட குழம்பு வந்து தாளித்து எடுக்க போகிறோம். ஸோ இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது காய் சேர்த்தணும் அப்படின்னாலும், கத்திரிக்காய் இந்த மாதிரி ஏதாவது சேர்த்திங்க அப்படின்னா அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இது மாதிரி காய் சேர்த்தாமல் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு 4-5 நாளைக்கு நீங்கள் வச்சு நல்லா சூடு பண்ணி ஒரு தொக்கு மாதிரி சாப்பிடலாம். காய் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு 2 நாள்லையே சாப்பிட காய் வீணாக போயிடும். ஸோ இப்போ வந்து குழம்பு தாளித்து எடுத்துக்கலாம். ஸோ கடாயில் எண்ணெய், கடுகு சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து இதில் சேர்த்து வதக்கிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து குழம்பு சேர்த்துட்டேன். உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நீங்கள் வந்து குழம்பு இறக்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, எல்லாருமே குழந்தைங்களும் இருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே இது வந்து கொடுக்கலாம். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நமக்குள்ள சளி, டேண்ட்ரஃப், ஹேர் ஃபால், மூட்டு வலி, முதுகு வலி, அது மட்டும் இல்லாமல் லேடிஸ்க்குள்ள இர்ரெகுலர் பீரியட்ஸ், இது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த மருந்து தான் இது. ஸோ இந்த ரெசிப்பியை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை, ஸோ இந்த கீரை வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. ஸோ வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க, ஒரு நாள் வேறு மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம தொடர்ந்து இதை சாப்பிட்டுட்டு வரோம் அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அளவுக்கு நம்ம உடம்பு வந்து இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம இருப்போம். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி இந்த ரெசிப்பியை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.